ஹலோ எவ்ரிவன், உங்களோட கட் ஆஃப்க்கு வந்து ரேங்க் என்னன்னு தெரியாமல் இருக்கீங்களா? உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன, உங்களோட ஓவரால் ரேங்க் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 200லேருந்து 185 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேங்க் வரும்ன்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 182.5லேருந்து 170 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி ரேங்க், என்ன ஓவரால் ரேங்க் வரும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் இருக்கனால அதை பேஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 182.5ல் இருக்கீங்க, கட் ஆஃப்ல இருக்கீங்க, பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14,300 ரேங்க் அரௌண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா 7,000 ரேங்க் அரௌண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்சியாக இருந்தீங்கன்னா 1,400 ரேங்க்ல வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 24,000ல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 182.5க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறதுக்கு இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 180 கட் ஆஃப். ஸோ 180 கட் ஆஃப்ல இருக்கீங்க அப்படின்னா ஸோ பிசி கம்யூனிட்டியில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 16,500 ரேங்க் அரௌண்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசியாக இருந்தீங்கன்னா ஒரு 300 கட் ஆஃப் கொடுமே. ஏன்னா சேம் கட் ஆஃப் ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கட் ஆஃப்ல இருப்பாங்க. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 8,200 ரேங்க்ல முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 1,609 ரேங்க்ல முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ரேங்க் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 177.5 கட் ஆஃப்ல இருக்கீங்க அப்படின்னா பிசி ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 19,300 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 9,600 வந்து பார்த்தீங்கன்னா பிசி ரேங்க் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 2,100 ரேங்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 33,000 ரேங்க் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 177.5க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 33,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 வைக்கிறதுக்கு 33,000 ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 1 வைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 175 கட் ஆஃப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிசி கம்யூனிட்டி ரேங்க் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,000 ரேங்க்ல இருக்க சான்சஸ் இருக்கு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 10,200 அரௌண்ட்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 2,300 ரேங்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 37,000 ரேங்க்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 172.5ல இருக்கு அப்படின்னா ஸோ பிசி வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ரேங்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 11,500 ரேங்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 2,850 ரேங்க்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 42,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 172.5 கட் ஆஃப்க்கு மேலே இருக்கிறதுக்கு இந்த இயர் வந்து பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. 170 கட் ஆஃப்ல இருக்கீங்க அப்படின்னா ஸோ பிசியோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 ரேங்கிங்ல இருக்க சான்சஸ் இருக்கு. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 13,500 அரௌண்ட்ல இருக்கும். எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 3,400 அரௌண்ட்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 47,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170 கட் ஆஃப்க்கு மேலே இருக்கிற சான்சஸ் இருக்கு. நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 170 கட் ஆஃப் மேலே 47,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி இது 50-52 ஆச்சு அப்படின்னா அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 40,000 42,000 மாறுது அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரேங்கிங் கொஞ்சம் நல்லாவே வரும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.